कालिकायै विद्महे मशानवासिन्यै धीमहि தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குலதெய்வ வசியம்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குலதெய்வ வசியத்தை பற்றி நம்ம ஒருபாடு வீடியோ சொல்லியிருக்கோம், அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் இது ஒரு வேறு முறையான குலதெய்வ வசிய பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த குலதெய்வத்தோடைய சில பிரச்சனைகள் இருக்குது. சில பிரச்சனைகள்னு கேட்டால் நல்ல சாமி ஆடி வரவங்க, குலதெய்வ தேவதா சித்தி உள்ள இல்லை உடம்பில் ஆடி வரவங்களுக்கு கொஞ்ச நாள் அந்த தேவதை ஆடி வரும், மறுபடியும் ஒரு பந்தனம் வந்துடும், சாமியை கட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்லி உள்ள பிரச்சனைகள் வரும். அவங்க யாராவது மந்திரவாதியோ யார்கிட்டனாலும் போய் ஒரு பூஜை பண்ணுவாங்க. சில போய் சரடோ இல்லைன்னா தகுடோ தாயதோ கொடுப்பாங்க. அது ஒரு 10-20 நாளைக்கு நல்லாயிருக்கும், மறுபடியும் பழைய மாதிரி வந்துடும். அது ஏன்னா அந்த மந்திர கர்மங்கள் பண்ணி கொடுக்குற ஆளுகளோட சில சக்தியால் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் நம்மளை பொறுத்தவரை அந்த கொஞ்ச நாள் 10 நாள் 20 நாள் கிடையாது. நம்ம லைஃப் லாங்காக நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருக்கணும். இந்த சாமி ஆடி குறி சொல்கிறவங்களுக்கு பந்தனம் வராமல் நல்ல ரீதியில் குறி சொல்லணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா கேட்டிருப்பீங்க, நல்லா குறி சொல்கிற ஆளுங்க திடீர்னு அவங்களுக்கு குறி சொல்ல முடியாமல் போகிறது, இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் வேறு சில பாதிப்புகள் வர்றது. அப்போது நம்மளை பொறுத்தவரை இந்த சாமியோட அருள் இருந்தால் இந்த தேவதை வரும், குறி சொல்லும், எல்லாம் செய்யும், அதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் மந்திர கர்மங்கள்ங்கிற காரியங்களை நம்ம மறக்கக்கூடாது, நம்ம அதை அறிந்து செய்யணும். இப்போ உண்மையான பக்தி நமக்கு வேணும். ஆனால் பக்தி மட்டும் இருந்ததுனால நம்ம கர்மத்துக்கு இறங்கக்கூடாது. அடுத்தவனோட ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இல்லைன்னா அடுத்தவனுக்கு எதிரே ஒரு கர்மம் பண்ணும்போது மந்திர கர்மங்கள் கண்டிப்பாக செய்திருக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் போய் இப்போ சாமி எங்கள் தாத்தா பூஜை பண்ண சாமி இல்லைன்னா எங்களோட சாமிங்கிற நம்பிக்கை மட்டும் வச்சு செய்யக்கூடாது. நம்பிக்கை வேணும், நம்பிக்கையோட நமக்கு கர்மங்களும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த குலதெய்வத்தோடைய கெட்டும் பெந்தனம் தான் ஒருபாடு பேர் நம்ம கோயிலுக்கு வராங்க. பார்க்கும்போது கூட உள்ளவங்கள இல்லைன்னா சொந்தத்தில் பந்தத்துல எல்லாம் ஏதாவது கர்மம் பண்ணி அதை பந்தனம் பண்ணியிருப்பாங்க. அந்த குடும்பம் விளங்காமல் இருக்கணும்னா, ஒரு குடும்பம் விளங்காமல் வரணும்னா அதை முதல்ல செய்கிறது இவங்க குலதெய்வத்தை அந்த வீட்டுக்குள்ளே போகாமக்கிறது தான். இப்போ அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும்போது அந்த குடும்பத்தில் ஒருபாடு பாதிப்புகள் வரும், குடும்பத்தில் நஷ்டங்கள் வரும். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டில் வரவழைக்கிறதுக்கு எந்த மந்திரம் பண்ணணும், எந்த முறையில் நம்ம பண்ணணுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த கேட்குற சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த கமெண்ட்ஸையும் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு முதல்ல சேர்றதுக்கு அந்த கீழே காணுற பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பூஜை யாருக்கு வேணாலும் பண்ணலாம். இது பெரிய பூஜையெல்லாம் கிடையாது, சின்ன பூஜை தான். ஆனால் நல்ல ஃபலவத்தான பூஜை முறை. இந்த பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டால், முதல்ல ஒரு வாழை இலை வேணும், பின்ன கொஞ்சம் பச்சரிசி வேணும், அதே போல் ஒரு குத்து விளக்கு, நெய் திரி போடணும். நெய் விளக்கு ஏற்றணுன்னு தான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு வேண்ட விளக்கு, நெய், அதே மாதிரி ஊதுபத்தி, பழம், ஒரு 4 எலுமிச்சம்பழம், அதே மாதிரி ஒரு தேங்காய், பின்ன பச்சரிசி நான் சொன்னேனே அவ்வளவுதான் நமக்கு வேணும். பின்ன பொட்டு, சந்தனம், அதெல்லாம். அப்போ இதை எப்படி பண்ணணும்னா, ஒரு வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வீட்டை நல்லா சுத்தம் பண்ணணும். அதாவது அடித்து பெருக்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ கிழக்கு மேற்கு விளக்கு வச்சு நம்ம கிழக்கு வசமாக இருக்கணும், கிழக்கு நோக்கி. அதாவது சூரியன் நம்மளோட எதிரில் நிற்கிற மாதிரி, சூரியனோட பார்வை நமக்கு வர்ற மாதிரி ரூமில் இருக்கணும். நம்ம கிழக்கு மேற்கு நெய் தீபம் ஏற்றி ஒரு பச்சை வாடலை இருக்கு இல்லையா, அதில் நாவலை, அதில் கொஞ்சம் பச்சரிசியை வைக்கிறது. பச்சரிசியை வச்சு கொஞ்சம் பரத்தி அது மேலே ஒரு தேங்காயை நம்ம வைக்கணும். அந்த தேங்காய் ஒன்று தண்ணியில் நல்லபடியாக சுத்தமாக கழுவிக்கோங்க, தப்பு கிடையாது. அந்த தேங்காய்க்கு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு கொடுக்கலாம். வச்ச பிறகு அந்த தேங்காயை நம்ம இந்த கண்ணு மேல் நோக்கியே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. மேலே பார்க்குற மாதிரி இந்த 3 கண்ணு மேலே வர மாதிரி வைக்கணும் நம்ம.
அதுக்கு பிறகு விளக்கு கொளுத்தி ஊதுபத்தி சந்தனம் இதெல்லாம் காணிக்கிறது. சந்தனம் இந்த துளசியில் முக்கி தெளிக்கிறது. அந்த பூஜை அறையிலையும் அந்த தேங்காயிலையும் தெளிக்கிறது. சந்தனம் தண்ணி சரிக்கும் சந்தனத்தில் தண்ணி கலந்து அதில் துளசியோட இலையால் தெளிக்கிறது. இது ஒரு சுத்தி. பின்ன நம்ம பொட்டு சந்தனமெல்லாம் நம்மளும் வச்சுக்கணும். அதே மாதிரி தேவதைக்கும், அதாவது தேவதா சங்கல்பம்னு சொன்னால் அந்த தேங்காய்க்கு வச்சு கொடுக்குறது. தேங்காய்க்கு வச்சு கொடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய குருக்கள், குரு பாரம்பரியம், அதே மாதிரி பிதர்கள், இறந்து போனவங்க, அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டு நான் ஒரு குலதெய்வ பூஜை பண்ண போகிறேன். இப்போ துஷ்ட சக்திகள் எல்லாம் இங்கேருந்து போகிறக்கும், அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றக்கும் வேண்ட காரியங்கள் செய்யணும்னு நம்மளோட குலதெய்வத்திட்டையும் அந்த பிதர்கள்கிட்டையும் வேண்டி நீங்கள் அந்த கொஞ்சம் பூக்கள் எடுத்து நல்லா சாமியை கும்பிட்டு அந்த தேங்காய் மேலே போடுறீங்க. എന്നിട്ട് நீங்கள் ஊதுபத்தி சந்தனத்திரி எல்லாம் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பூஜையை நீங்கள் பண்ணுறீங்க. தேங்காய் எல்லாம் வேறு தேங்காய் எடுத்து, அதாவது அந்த பச்சரிசி மேலே ஒரு தேங்காய் இருக்கணும், அது தெய்வ சங்கல்பத்தில் வர்றது, அதில் இந்த பூஜைக்கு மட்டும்தான் தொடணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சாதாரண பூஜை, அதாவது தேங்காய் ஊதுபத்தி எல்லாம் வச்சு நீங்கள் பூஜை கழிக்கிறது. அன்னிட்டு இறந்த பிறகு நீங்கள் அங்கே இருக்கிறத இருந்து போட்டு அந்த தேங்காய்க்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். இந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணணும். நீ பூக்கள் கொஞ்சம் தான் இருக்குதுன்னா அந்த அர்ச்சனை முடிஞ்ச பிறகு நான் ஒரு மந்திரம் இங்கே கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் 1008 முறை நீங்கள் ஜெபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு. இதை 7 நாளைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ 1008ங்கும் போது பெரிய மந்திரமெல்லாம் கிடையாது, சின்ன மந்திரம் தான். இது வந்து காலையில் நேரத்தை பண்ணால் போதும். ஒரு 6 to 7க்குள்ளே நீங்கள் பண்ணால் போதும். 1008 உரு நீங்கள் ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணும்போது நீங்கள் இந்த பூக்கள் போடும்போது ஒரு காரியம் செய்கிறது, ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த பூக்களை அந்த தண்ணியில் லைட்டாக முட்டிச்சு போட்டு அந்த பூக்கள் எடுத்து அந்த தேங்காய்க்கு போடுறது. இது 7 நாள் ஒரே பீடத்தில் இருந்து நீங்கள் செய்தால் போடும். அப்போ தேங்காய் எடுத்து மாற்றவோ அப்படி ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். 7 நாள் செய்த பிறகு, அதாவது டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு இந்த தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம தண்ணியில் முக்கித்தானே அந்த பூக்களை போடுறோம். இந்த தண்ணி எடுத்து, ஏன்னா அந்த மந்திரத்தோட அருள் அந்த தண்ணியில் இறங்கும். அந்த பூக்கள் நம்ம ஜெபம் பண்ணி போடும்போது அந்த தண்ணியில் அந்த மந்திரம் இறங்கும். டெய்லி அந்த தண்ணி எடுத்து தீர்த்தமாக வீட்டை சுற்றும் நம்ம தெளித்து விட்டுறது. வீட்டுக்குள்ளேயும் தெளிக்கலாம், தப்பு கிடையாது. வீட்டை சுற்றும் வெளியிலெல்லாம் தெளித்து விடுறது. அது மாதிரி 7 நாள் இந்த பூஜை முடிஞ்ச பிறகு அந்த கொஞ்சம் பச்சரிசியும் அந்த தேங்காய் இருக்குது இல்லையா, நம்ம அந்த பச்சரிசியில் வச்சு தானே அதுக்கு புட்டு சந்தனம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணணும். அதை எடுத்து வீட்டுக்கு முன்னாடி வாசப்படிக்கு மேலே வீட்டுக்கு முன்னாடி நம்ம சில வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு துணியில் கட்டி வச்சுருப்பாங்க. பட்டு துணி வேணும். அது செவந்த பட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவந்த பட்டு போதும், வெள்ளை பட்டெல்லாம் வேணாம். செவந்த பட்டு எடுத்து நீங்கள் இந்த தேங்காயும் அந்த பச்சரிசியும் சேர்ந்து நீங்கள் கெட்டி வைக்கிறீங்க. அதை கெட்டி வைக்கும்போதே உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அப்போ இந்த பூஜை பண்ணும்போது உள்ள மந்திரம் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி 2 காரியங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று, குலதெய்வத்தை நல்லா மனசில் நினச்சிக்கணும். அந்த குலதெய்வம் வரணுங்கிறது நம்ம மனசில் என்றைக்கும் கொண்டு வரணும். பிதர்களையும் நம்ம கும்பிடணும். அது மாதிரி ஒன்று. 2வது விஷயம், கணபதி மந்திரம். உங்களுக்கு தெரிகிற கணபதி மந்திரம் 108 முறை நீங்கள் ஜெபம் பண்ணுறது. உங்கள் குலதெய்வத்தை நல்லா மனசில் நினச்சி, இந்த குலதெய்வத்தை வரவழிக்கத்தான் நான் இந்த மந்திரம் பண்ணுறேன். தெரிந்தோ தெரியாமல் நானோ என் பூர்வீகரோ ஏதாவது தவறுகள் விதைத்தி இருந்தால், அந்த பூஜையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தால் அதை மன்னிச்சு கொண்டு நான் மனசார இந்த பூஜையை ஏற்றுக்கணும், குலதெய்வமேனு மனசால் நீங்கள் நினச்சிக்கணும். அண்ட் இந்த நெய் விளக்கு கொளுத்தும் போது உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்ககிட்ட கொளுத்த சொல்கிறது. அவங்ககிட்ட நினச்சி, அதாவது இந்த சாமியை நினச்சி கும்பிட சொல்கிறது. அதாவது விளக்கு போட்டு கும்பிட சொல்கிறது. இந்த 7ஆவது நாளும் அந்த பூஜை பண்ணும்போது கொஞ்சம் கூடி இந்த படையலெல்லாம் நல்லபடியாக நிறைய வச்சு, உங்களால் என்ன பண்ண முடியுமோ, சுண்டல், பொரிகடலை, அதே மாதிரி எந்த படையல் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த படையல்கள் அதாவது ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். அப்படி படையல்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. சிலப்போ அந்த மாதிரி பண்ணனாலே இந்த சாமி இருக்கிறவங்க அந்த சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு இந்த சாமி வாரது, அந்த மாதிரி உள்ள பிரச்சனை இல்லை, சாமி வாரதெல்லாம் காணிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த கும்பிடும்போது இந்த உடம்பு சிலுக்கிறது, அதே மாதிரி மயக்கம் வர மாதிரியெல்லாம் இருக்கும். அது ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், அதெல்லாம் நல்லது தான். ஏன்னா அந்த தீய சக்திகள் நம்ம விட்டு போகுதுங்கிறது தான் அதோட அறிகுறிகள். அது கூட நம்ம இந்த பூஜை பண்ணும்போது ஒரு 4 எலுமிச்சம் பழத்தை எடுத்து 4ஆக கிழிச்சு மாற்றக்கூடாது, 4ஆக கிழித்து வெட்டி அதில் கொஞ்சம் குங்குமத்தை தடவி அந்த தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, பச்சரிசியில் தேங்காய், அதுக்கு 4 பாகத்தில் வச்சுக்கிறது.
அந்த பூஜை முடித்து 7 நாள் அது அப்படியே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் வராது. அந்த முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டில் 4 பாகத்தில் பிச்சு போடுறது. பிச்சு போட்டு அதை புழிஞ்சு போடுறது. எனக்கு சில வாக்குகள் தமிழில் கிடைக்கிறது இல்லை, அதனால தான் அந்த லேட் ஆகுது, ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அதை 4 பாகத்தில் போட்டாலே அந்த திருஷ்டி காரியங்கள் போயிடும். பின்ன என்ன ஏதாவது தீய சக்திகள் வெளிக்கு வேண்டி வந்துடுது, அதாவது ஏதாவது ரத்தம் கண்டுட்டு தான் போகும்னு இருக்கிற சில தீய சக்திகள் கூட இருக்கும். அந்த தீய சக்திகள் போகிறதுக்கு தான் அந்த பெலி சங்கல்பமாக இந்த செவந்த நாரங்காவில் குங்குமம் தடவி செவந்த நீர் அங்கே கொடுக்குறது. அப்படி இந்த 4 அங்கே போட்டுருங்க. அதே மாதிரி இந்த தேங்காயை மறக்காமல் நீங்கள் வீட்டில் கெட்டி வைங்க. அன்னிட்டு நீங்கள் டெய்லி ஒரு விளக்கு போட்டு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாற்றங்கள் அது தெரியும், நீங்கள் செய்கிற அந்த மாற்றங்கள் தெரியும். இப்போ இந்த குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் போகிற காரியங்கள் எல்லாம் தடை வரும். என்றைக்குமே பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். சும்மா இருக்கிற வீட்டில் சண்டை வர்றது, அதே மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாகிறது, அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தனால அது நமக்கு பெருசாக பாதிக்கும். 4 சின்ன சின்ன பிரச்சனைங்கும்போது ஒரு பிரச்சனையாச்சு இல்லையா? அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் வரும். அப்போ இந்த மாதிரி உள்ள முறைகளை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். அதே மாதிரி சாமி ஆடுறவங்க இதே மாதிரி பூஜை செய்தாலும் அந்த சாமிக்கு ஏதாவது பந்தனங்கள் இருந்தாலும் மாறிவிடும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். அப்போ இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி. பண்ணலாம்.